தேர்தல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் தலைமை தேர்தல் அதிகாரி மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே திருவஞ்சேரியில் 17 வயதுக்குட்பட்டவர்களுக்கான மாநில அளவிலான பேட்மிண்டன் போட்டியை தொடங்கி வைத்த அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அனைத்து மாவட்டங்களிலும் இறகு பந்துக்கான உள் விளையாட்டு அரங்கு அமைத்து வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். விக்கிரவாண்டியில் ஆளும் கட்சியினர் தேர்தல் விதிமீறல்களில் ஈடுபட்டு வருவதை தலைமை தேர்தல் அதிகாரி கண்டுகொள்ளாமல் மெத்தனமாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த இடைத்தேர்தலில் திமுகவின் செயல்களை வெளிப்படுத்தி ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் ஊடகங்களை அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். அங்கே ஆளும் கட்சி திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் 30 அமைச்சர்கள், 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், ஒன்றிய சேர்மன், கட்சிக்காரங்க இந்த 20 நாட்களாக அங்கே தங்கி பணத்தை கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு 150 கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பணத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், பொருளாகவும் கொடுத்திருக்கின்றார்கள். பிறகு எதுக்கு இந்த தேர்தல் எனக்கு புரியல. அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி சந்திரசேகரன் அவருக்கு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடத்த கூட தகுதி கிடையாது. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். மாநில தேர்தல் அதிகாரி சாஹூ அவர்கள் என்ன செய்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு ஒரு தேர்தல் அலுவலர் நீங்க வச்சிருக்கீங்க? சும்மா உட்காந்து அங்கே காஃபி டீ சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கீங்க. ஒரு ஜனநாயக கடமை. எவ்வளோ பெரிய ஒரு தேர்தல் அங்கே நடக்குது. அங்கே பணத்தையும் பொருளையும் வாரி வீசி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, ஊடகத்தில் வந்துட்டு இருக்கு. சென்னையில் உட்காந்துட்டு அவருடைய வேலை என்ன? 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே யாரும் அங்கே வெளியூர் ஆள் இருக்கக்கூடாது. இதுதான் உங்க வேலையா? சொல்றதுக்கு வேலையா? இது ஒரு பெரிய கடமையா?